வெல்கம் பேக் டு இன் அவுட் லைஃப் ஸ்டைல். இப்போது ஃபெஸ்டிவல் டைமுங்க. நம்ம சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கு வர போகிற ஹாப்பியான டைமு. இந்த டைமில் அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட்டை செஞ்சு கொடுத்து அவங்கள அசத்தலாம் அப்படின்னு யோசிச்சுருப்பீங்க. நான் சொல்கிற இந்த உணவுப் பொருளை கொடுங்க, அவங்க ரொம்ப சந்தோஷமாக படுவாங்க, அவங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது என்னன்னு கேட்குறீங்களா? இதுதாங்க சக்கரவள்ளி கிழங்கு. இதில் நியூட்ரிஷன் எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால தான் நம்மளோட உலக சுற்றம் வாலிபனே இதை உலகம் முழுக்க பரப்பினார். சக்கரவள்ளி கிழங்கு, இதை இங்கிலீஷில் ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க. இதோட ஆரிஜின் பார்த்தா மத்திய மற்றும் தென் அமெரிக்கா தாங்க. இது அங்கே மட்டும் தான் ஃபஸ்ட்டு விளைஞ்சதே. ஆனால் இன்னைக்கு இது உலகம் முழுக்க இருக்கிறதுக்கான நம்மளோட அமெரிக்கா கண்டுபிடிச்ச கொலம்பஸ் தாங்க. இவர் புதிய கடல் வழி பயணத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இவர் கடல் வழியாக பல நாடுகளுக்கு போனார். அப்படி போகும்போது சக்கரவள்ளி கிழங்கை சாப்பிட்ருக்காரு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி இவர் எங்கெங்கெல்லாம் கடல் வழிக்கு போனாரோ அங்கெல்லாம் இந்த கிழங்கை எடுத்து போயிருக்காரு. இவர் மூலமாக தான் சக்கரவள்ளி கிழங்கு இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்குங்க. மனுஷன் மஜா இல்லைங்க. அதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. என்னதுன்னா, நம்ம நாட்டை பல ஆண்டு காலமாக பல ராஜ்யங்களும் ஆட்சி செஞ்சாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் பாண்டிச்சேரியை ஃப்ரெஞ்சுக்காரங்களும், இந்தியாவோட பாதி பகுதியை பிரிட்டிஷாரும், முக்கியமாக தரங்கம்பாடி, கோவா போன்ற ஒரு சில பகுதியை போர்ச்சுகீசர்கள் ஆண்டாங்க. அப்படி அவங்க 14ஆம் நூற்றாண்டு இந்தியாவுக்குள்ளே வரும்போது தான் இந்த சக்கரவள்ளி கிழங்கும் உள்ளே வந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் இவங்க தான் இந்தியாவில் சக்கரவள்ளி கிழங்கையே பரப்புனாங்க. சக்கரவள்ளி கிழங்கு, நம்ம கிழங்குனால நம்ம என்ன நினச்சின்னு இருக்கோம், கிழங்கு சாப்பிட்டாலே பாடி வந்து வெயிட் போட்டுரும், அப்புறம் கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நம்ம நினச்சின்னு இருப்போம். அப்படி சொல்லி தான் பல கிழங்குகளை நம்ம சாப்பிட்றதே கிடையாது. ஆனால் இந்த சக்கரவள்ளி கிழங்கு அப்படி கிடையாதுங்க. இதில் எக்கச்சக்க நியூட்ரிஷன் கொட்டி கிடக்குது. அது என்னென்னா விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, கரோடினு, மெக்னீஷியம், மேக்னீஷியம், பொட்டாசியம், கால்சியம், அயனு, பல சத்துக்கள் இருக்குங்க. சக்கரவள்ளி கிழங்க வயசு வித்தியாசம் இல்லாமல் யார் வேணால் சாப்பிட்லாங்க. ஏன்னா இதில் அயன் இருக்குது. இந்த சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்றதுனால நம்ம மசிலுக்கும் சரி, நம்ம போன்ஸுக்கும் சரி ரொம்ப நல்லதுங்க. ஆனால் ஒன்றுங்க, சக்கரவள்ளிக்காரங்களாம் கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. ஒரு ஆராய்ச்சியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சக்கரவள்ளி கிழங்கு நம்ம தினமும் சாப்பிட்றதுனால குடல் சார்ந்த பிரச்சனைகளோ இல்லை மலச்சிக்கலோ இதெல்லாம் வரவே வராது அப்படின்னு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதில் ஃபைபர் கண்டென்ட் எக்கச்சக்கமாக இருக்குது. அதே மாதிரி மற்ற கிழங்குகளை ஒப்பிடும்போது இந்த கிழங்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. அது என்னென்னா, மற்ற எல்லா கிழங்குகளையும் வந்து கொலஸ்ட்ரால் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஆனால் சக்கரவள்ளி கிழங்குல ஆப்போசிட்டுங்க. இல்லை, கொலஸ்ட்ரால் கண்டென்ட் ரொம்ப கம்மி. இந்த சக்கரவள்ளி கிழங்கு ஒரு இயற்கை குளுக்கோஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா இல்லை ஆன்டி ஆக்சிடென்ட் ஒரு கண்டென்ட் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. இது என்ன பண்ணணும்னா, நம்ம பாடியில் இருக்க குளுக்கோஸ் லெவலை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி விடும். அதனால் ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தினமும் ஒரு சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டு போங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்கு சின்ன பசங்க பெரியவங்களையும் தாண்டி கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இல்லை ஃப்ளோடோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆசிட் இருக்குது. இந்த ஆசிடு கர்ப்ப காலத்தில் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த ஆசிடு தான் குழந்தைகளோட மூளைத்தண்டு வளர்ச்சியை வளர்த்தெடுக்குமே. அதனால் கர்ப்பிணி பெண்கள் நீங்களும் தினமும் ஒரு சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடுங்க. சக்கரவள்ளி கிழங்குல இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இல்லை மெக்னீஷியம், மேக்னீஷியம், கரோடின் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்ம பாடியில் இருக்க கேன்சர் செல்லை வளர விடாமல் பார்த்துக்கும். தினமும் சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டு வரவங்களுக்கு இந்த கல்லீரல் பிரச்சனை, இதய பிரச்சனை, முக்கியமாக இந்த தண்டு வளர்ச்சி பிரச்சனை, சரும பிரச்சனை இதெல்லாம் வரவே வராது அப்படின்னு டாக்டர்ஸுங்க சொல்கிறாங்க. இப்படி இவ்வளோ நியூட்ரிஷன் சக்கரவள்ளி கிழங்க நம்ம தினமும் சாப்பிட்டு வந்தால் நம்ம பாடிக்கு ரொம்ப நல்லதுங்க. அதனால் அது பச்சை தான் சாப்பிடுமான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் பச்சையாகவும் சாப்பிட்லாம், நீங்கள் அதை வடை பண்ணி சாப்பிட்லாம், அடை, குழி பணியாரம், இது மாதிரி பல டைப்பில் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஈவினிங் டைமில் நம்ம கண்ட ஸ்நாக்ஸும் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு நல்லதுங்க. ஓகே மக்களே, இன்னைக்கான வீடியோவில் சக்கரவள்ளி கிழங்கோட பெனிஃபிட்ஸாக பார்த்தோம். இதே மாதிரி வேறு நல்ல இன்ஃபார்மோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டு இருந்தீங்கன்னா ப்ளூ ஹார்ட்டை கமெண்ட்டில் பண்ணிவிட்டு போங்க.